வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ். அதாவது ஒரு செய்தி திடீரென்று மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற அந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது அதில் என்ன உண்மை இருக்கிறது என்பதை அறிவதற்கு நம்மை அறியாமலே ஒரு துடிப்பு எழும்பும். அப்படித்தான் மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய மும்பை பைதோனி என்கின்ற பகுதியில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு 4 பேருடைய மரணம். அது மனதிற்குள் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட மக்களை நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது என்கின்ற காரணத்தினால்தான் அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு உங்களோடு பேசலாம் என்று நான் அமர்ந்திருக்கின்றேன். அதாவது சிக்கன் உணவை உண்ட பின்பு தர்பூசணியை சாப்பிட்டால் அது உயிருக்கு ஆபத்தாக மாறுமா? இது இப்பொழுது எழும்பியிருக்கக்கூடிய பெரிய சர்ச்சையாக இருக்கிறது. காரணம், ஒரு குடும்பத்தை சார்ந்த 4 பேர் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக மரணத்தை தழுவி இருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக மரணத்தை தழுவினார்கள் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது அவர்கள் கடைசியாக உண்ட உணவு அந்த சிக்கன் உணவையும் அதன் பின்பு ஒரு 2 மணி நேரம் கழித்து தர்பூசணியும் அவர்கள் உண்டிருக்கிறார்கள். காலையிலே 4 மணி அளவில் அவர்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன. ஒவ்வாமையின் காரணமாக அவர்கள் தவிக்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய வழியிலே ஒருவர் மரணத்தை தழுவி விடுகிறார். மருத்துவமனையில் தொடர்ச்சியாக 3 பேர் மரணத்தை தழுவி விடுகிறார்கள். காவல்துறை விசாரணையை கையில் எடுக்கிறது. கையில் எடுத்த பின்பு காவல்துறை என்ன செய்வதென்று தெரியாது கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது, நாம் எப்படி இந்த விடயத்தில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி தான் இந்த காணொளியில் நான் பேச இருக்கின்றேன். பரவலாகவே இந்த உணவிற்கு அடுத்தது இந்த உணவை நாம் உண்டால் மரணம் ஏற்படும் அல்லது உடலிலே பல ஒவ்வாமைகள் ஏற்படும் என்கின்ற செய்திகளை நாம் பரவலாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் சிக்கன் சாப்பிட்டு விட்டு தர்பூசணி சாப்பிட்டால் உடலில் பாதிப்பு ஏற்படும் என்கின்ற விடயம் உண்மையிலே இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது மும்பையில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் சற்று பயத்தை கொடுக்கக்கூடிய காரணத்தினால் இது உண்மையாக இருக்குமா என்ற ஆய்வை எடுத்தேன். அதன் அடிப்படையில் சில மருத்துவர்களை தொலைபேசியில் அழைத்து கேட்டேன். சிக்கன் சாப்பிட்டு விட்டு தர்பூசணியை சாப்பிட்டால் அவர்களுக்கு மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று. ஆனால் மருத்துவர்களை பொறுத்தமட்டில் சிக்கன் கொழுப்பு அதிகமாக உள்ளது, தர்பூசணி தண்ணீர் சத்து உள்ளது. எனவே சிக்கனுக்கும் தர்பூசணியும் இணைந்து சாப்பிட்டால் எந்தவிதமான பிரச்சனையும் வராது என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது மருத்துவர்களை பொறுத்தமட்டில். ஏறக்குறைய சித்த மருத்துவத்திலும் இதைத்தான் அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி என்றால் இந்த மரணம் எப்படி நடந்திருக்கும் என்கின்ற ஒரு கேள்வி எழும்புகின்றன. அதாவது அந்த மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை சேர்ந்த பைதோனி என்கின்ற பகுதியில் முகில் என்கின்ற அந்த கட்டடத்தில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தின் தலைவருடைய பெயர் அப்துல்லா. அவருடைய மனைவி நைபஜூன், ஒரு குழந்தை, ஒரு 2 பெண் குழந்தைகள். ஆயிஷா 16 வயது, ஜைனப் 13 வயது. இவர்கள் 4 பேரும் அந்த முகல் என்கின்ற கட்டடத்திலே ஒரு பகுதியிலே அவர்கள் வசித்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுடைய வீட்டிற்கு அவர்களுடைய விருந்தினர்கள் வருகிறார்கள். விருந்தினர்கள் வந்திருக்கிறார்களே என்பதற்காக சிக்கன் பிரியாணி செய்யப்படுகிறது. அந்த சிக்கன் பிரியாணி எல்லாருக்கும் பரிமாறப்படுகிறது. இவர்களும் திருப்தியாக சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டு இருக்கிறார்கள். அதன் பின்பு நெடுநேரமாக அந்த உறவினர்களோடு பேசிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். உறவினர்கள் பேசி முடித்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்கிறார்கள். கிளம்பிய பின்பு படுக்க செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருந்த தர்பூசணியை அந்த 4 பேருமே பங்கிட்டு சாப்பிட்டு இருக்கிறார்கள். சாப்பிட்டு விட்டு 4 பேரும் படுக்க சென்று விட்டார்கள். விடியற்காலையிலிருந்து 4 பேருக்குமே உணவினால் ஏற்பட்ட ஒவ்வாமை ஏற்படுகிறது. வாந்தி, மயக்கம், தலை சுற்றி ஏற்படுகிறது. உடனடியாக அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தி தெரிந்து இவர்களை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான களத்தை எடுக்கிறார்கள். மருத்துவமனைக்கு கொண்டு போகிற வழியிலே
ஒரு குழந்தை மரணத்தை தழுவி விடுகிறது. 3 பேரும் மருத்துவமனையில் கொண்டு போய் அனுமதிக்கப்படுகிறார்கள். மருத்துவமனையில் ஒரு ஆள் இறக்க அடுத்தடுத்து மற்ற இருவரும் இறந்து போகிறார்கள். உடனடியாக மருத்துவமனையின் சார்பில் காவல்துறைக்கு செய்திகள் கொண்டு போகப்படுகிறது. காவல்துறை அங்கு வந்து விசாரணையை முடுக்கி விடுகிறது. விசாரணையை முடுக்கி விடுகின்ற பொழுது உடல் ஒவ்வாமையின் காரணமாகத்தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது காவல்துறையின் பதிவாக இருக்கிறது. ஆனாலும் விசாரணைகள் மேற்கொண்டு இருக்கிறோம். உண்மை நிலை என்ன என்பதை தெரிந்து அதன் அடிப்படையில் உண்மையை குறித்த செய்திகளை எடுத்து வைப்போம் என்று காவல்துறையின் உயர் அதிகாரி குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் தர்பூசணியும் சிக்கனும் இரண்டும் இணைந்தால் அது உடலுக்கு ஆபத்தா என்கின்ற பொழுது அதனை வேறொரு கோணத்தில் சிலர் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது சிக்கன் அவர்கள் அன்றுதான் சமைத்து உண்டார்களா, அல்லது ஏதாவது குளிர்சாதன பெட்டியில் வைத்திருந்த சிக்கனை அவர்கள் சூடு பண்ணி அதை உணவாக அப்பொழுது அருந்தினார்களா, சாப்பிட்டார்களா என்கின்ற கேள்வியை ஒரு சிலர் எடுக்கின்றார்கள். அப்படி என்றால் அந்த சிக்கன் ஒருவேளை கெட்டுப்போய் இருக்கக்கூடிய நிலைமையில் இது போன்ற ஒரு இறப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஒரு சாரார் சொல்கிறார்கள். இன்னொரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த தர்பூசணி சிவப்பு கலராக மாற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு ரசாயனம் அந்த தர்பூசணிக்குள் அது ஊசி மூலம் செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்பட்ட அந்த ரசாயனம் ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருந்தால் இதுபோன்ற ஒரு மரணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் தர்பூசணியில் அது சிவப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக செலுத்தப்பட்ட அந்த ரசாயன கலவை இவர்களுடைய உயிரை பறிப்பதற்கு காரணமாக அமைந்ததா? இது எழும்பியிருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் நம்மை பொறுத்த மட்டில் வைத்திய ரீதியாகவும் அலோபதி அந்த மருத்துவத்தின் களத்திலும் பார்க்கின்ற பொழுது சிக்கனும் சாப்பிட்டு விட்டு தர்பூசணியும் சாப்பிட்டால் எந்த பாதிப்பும் இல்லை என்பதுதான் தெளிவுபடுத்தப்படுகிறது. அப்படி என்றால் அந்த தர்பூசணி ஒருவேளை விஷத்தன்மையாக மாறியிருந்த தர்பூசணியை அவர்கள் வாங்கி அதை உண்டு விட்டார்களா என்கின்ற கேள்வி எழும்புகிறது. அப்படி விஷத்தன்மையான அந்த தர்பூசணியை உண்ட காரணத்தினால் ஒவ்வாமையின் காரணமாக அவர்கள் மரணத்தை தழுவியிருக்க வேண்டும். அல்லது பிரியாணி சமைத்து வைத்து அந்த குடும்பத்தோடு இணைந்து சாப்பிட்டார்களா, அவர்களுடைய உறவினர்கள் சென்ற பின்பு சாப்பிட்டார்களா என்ற கேள்வி இருக்கிறது. அவருடைய உறவினர்கள் சென்ற பின்பு அவர்கள் அந்த சிக்கன் பிரியாணி உண்டிருந்தால், ஒருவேளை சிக்கன் பிரியாணியில் ஏதாவது விஷச்சந்துகள் விழுந்திருந்தால் இதுபோன்ற ஒரு ஒவ்வாமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 4 பேருடைய உயிர் சம்பந்தப்பட்ட காரணத்தினால் காவல்துறை இது திட்டமிட்ட கொலையா அல்லது தற்கொலை முயற்சியா என்கின்ற அடிப்படையில் ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறது என்ற செய்தி வருகின்றது. நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடியது ஒன்றுதான். சிறு குழந்தைகளுக்கு உணவு கொடுக்கும் பொழுதும் நீங்களும் உணவு எடுக்கும் பொழுது ஒவ்வாமை இருந்தால் அந்த உணவை எடுக்காதீர்கள். உங்களுக்கு தெரிந்து ஒவ்வாமை இருக்கக்கூடிய எந்த உணவுகளையும் எடுக்காதீர்கள். அது உயிருக்கு பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடும் என்பதுதான் நிஜம். இந்த இழந்து போன 4 உயிர்களையும் மீட்டெடுக்க முடியாது. ஆனால் இனி யாரும் இதுபோன்ற சம்பவங்களில் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக மட்டுமே இந்த காணொளியை நான் பதிவிட்டிருக்கிறேன். நன்றியுடன் இன்பா.